எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட கதையை பார்ப்போம். ஆண்டாள் கதை பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நாளையில இருந்து திருப்பாவை பார்ப்போம். ஆண்டாளோட கதை எப்படின்னா, ஆண்டாள் வந்து ஆக்சுவலா பிறக்கல. துளசி மரத்த அடியில துளசி செடி வேரடியில கண்டு எடுக்கப்பட்டவர். பெரியாழ்வாரால கண்டு எடுக்கப்பட்டவர். பெரியாழ்வார் கதை உங்களுக்கு தெரியும். பெரியாழ்வாரை வந்து பெருமாளே வந்து ஏத்துனார். பெருமாளே வந்து பெரியாழ்வாருக்கு அந்த பொற்கிழியை பெற்றுக் கொடுத்தாரு வல்லப பாண்டியன்லேருந்து. அதுலேருந்து வல்லப பாண்டியன் வந்து பெரியாழ்வாரோட ரொம்ப ஸ்நேகமாயிடுறான். ஆண்டாள் செடி பூஜை துளசி செடிக்கிட்ட ஒரு தடவை பூ பறிக்கிறதுக்கு போகும்போது ஆண்டாள் வந்து துளசி செடிக்கிட்ட கீழே கண்டு கத்துறா. குழந்தை அழந்து. இதை பார்த்த உடனே ஓடி போய் அதை தூக்குறார். அந்த குழந்தையை தூக்குறாரு. பார்த்த உடனே அது மேலே ஒரு லைஃப் ஏற்பட்டு போகுது. அந்த குழந்தையை தானே வளர்க்குறாரு. அந்த மாதிரி வளர்ந்தவ தான் ஆண்டாள். அது மாதிரி வளர்ந்து அவ வளர்க்குறார். அவன் நிறைய நல்ல புத்திசாலியா இருக்கா. ஒண்ணு ஆண்டாள் வந்து 13 வயசுல வந்து அவ வந்து கல்யாணம் ஆயிடுறது. அவளுக்கு 13 வயசுல மறைஞ்சே போயிடுறான் நாள். அதுக்குள்ள அவ பாருங்க 143 உரைத்தாள் வாழியன்னு அவளுக்கு வந்து அந்த தனியன் சொல்லும் போதே 143 பாட்டு அவ எழுதியிருக்கா ஆச்சியார் திருமொழியில. அதை சொல்லுவா. அது ஒரு 143, திருப்பாவை ஒரு 30, 173 பாட்டு அவ பாடிடுறது. திருப்பாவை 30 பாட்டும் அதாவது வேதத்தோட சத்துன்னுவா. அமிர்த சத்தம். அது வேதத்தோட சத்தம். திருப்பாவை 30 பாட்டு. திருப்பாவை 30 பாட்டை சொன்னீங்கன்னா 4000 நீங்க சொன்னதுக்கு சமம். அதனால்தான் இதுல பாத்தீங்கன்னா சாத்துப்படை பாசனங்கள்ல திருப்பாவை 30 பாட்டே வச்சிருப்பா. 1, 2 இல்ல, திருப்பாவை 30 பாட்டே வச்சிருப்பா. அதே மாதிரி ராமானுஜன் விட்டுருந்தாதி, அதே மாதிரி ராமானுஜன் விட்டுருந்தாதியும் அவரோட 108 பாட்டையும் வச்சிருப்பா. அவர் வந்து மற்ற திருவாய்மொழி மற்ற பாடல்கள்லாம் ஒன்று இருக்கு. அது மாதிரி வைக்கலாம் இல்லையா? 10 பாட்டோட இல்லை. இவரோட திருவங்கத்தவங்கனால எழுதின ராமானுஜன் விட்டுருந்தாதி முழு பாட்டு 108 பாட்டும் சாத்துப்புற பாசனங்கள்ல இருக்கும். அதே மாதிரி திருப்பாவை 30 பாட்டும் இருக்கும். திருப்பாவை வந்து அந்த அவ்வளவுக்கு திருப்பாவை வந்து வேதத்துக்கு அந்த அவ்வளவு வசதி வேதத்திலேயே கொண்டாடக்கூடிய ஒரு சக்தி படைச்சது இது திருப்பாவை. இந்த திருப்பாவை ஆண்டாள் எப்படின்னா, ஆண்டாள் வந்து பெரியாரோட வளர்ந்துட்டு வராதியா. பெரியாரோட நல்ல கதைகள் நீதி போதனைகள் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லியே வளர்க்குறாரு. சின்ன குழந்தையிலேயே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வளர்க்குறது. 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு வந்து பெருமாளோட இது அவரோட பராக்கிரமம், அவரோட சேவைகள், அவரை கல்யாணம் பண்ணது, அவர் கண்ணனோட விளையாட்டு, இதெல்லாம் கேட்டு அவருக்கு பெரியாழ்வார் நிறைய கதைகள்லாம் சொல்லி அவளுக்கு கண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஈர்ப்பு வந்து 4ஆவது அந்த ஈர்ப்பே வந்து அவளுக்கு வந்து அது ஒரு காதலா மாறி கல்யாணம் பண்ணா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணுவேன்றா. அது வெறும சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்ப தெரியுதுன்னா, இவருக்கு ஆண்டாள் என்ன பண்றா, இப்ப இவர் வந்து நந்தவனத்துல பூ தொடுத்து பெருமாளுக்கு சாட்டுற வேலை தான் இவரோட வேலை. பெரியாழ்வாரோட வேலை நந்தவனத்துல பூ தொடுத்து கொடுக்க வேண்டியதுதான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூவை தொடுத்து கொடுப்பா, பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்துவா. அந்த மாதிரி தொடுத்து வைக்கிறா பார்த்தீங்களா பெருமாள் கூட அனுப்புறதுக்கு மாலை. அந்த மாலையை முதல்ல இவ போட்டு, கண்ணன் இந்த மாலையை போட்டு அழகா இருப்பாரா, இவ போட்டுக்கணும்னு நினைக்கல, கண்ணன் இந்த மாலையை போட்டு அழகா இருப்பாரா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக என்ன பண்றா, தான் போட்டு கண்ணாடி முன்னாடி பாப்பா. கண்ணாடி வந்து தட்டோலின்னுவா. தட்டோலின்னா கண்ணாடியை காமிச்சு பார்க்க சொல்லுவா. அந்த அந்த கண்ணாடியை ஊக்கம்னா விசிறி, ஊக்கம் தட்டொலி விசிறியும் தட்டொலியும் கொடுத்து அந்த இது பார்ப்பா. அந்த அந்த தட்டொலியை கொடுத்து பார்க்கும்போது தட்டொலியை வச்சுட்டு அவ பார்ப்பாளாம். அங்கே அவளோட அந்த மாலை போட்டுருக்குது. கிருஷ்ணனுக்கு போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த மாலை அப்படின்னு. குழந்தை தானே, அது தான் போடக்கூடாது முன்னாடின்னு தெரியல, போட்டு அழகு பார்ப்பாளாம். அதை பார்த்த உடனே ஒரு நாள் பெரியாழ்வார் எதுக்கோ போனவர் மாலையை மறந்துட்டுமே எடுத்துன்னு போட்டு வரலான்ட்டு வந்தா இவ கழுத்தில் போட்டு நிற்கிறாளாம். பார்த்த உடனே கண்டபடி திட்டிட்டு வாண்டால ரொம்ப இது பண்ணி அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துறாரு. பெருமாளுக்கு சாத்தினா அந்த மாலையை எடுத்துன்னு போல. உடனே இவர் புதுசா இன்னொரு மாலை தொடுத்து அதை எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சாத்துறாரு. சாத்தினா பெருமாள் கழுத்துல அந்த மாலை நிற்கல. ரங்கமன்னார் கழுத்துல அந்த மாலை நிற்கல. அந்த மாலையை போட்டா ஊந்துருது. உடனே இவர் என்ன பண்ணி புரியாத கலங்கி போய் வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்கும்போது அப்ப கனவுல சொல்றாரு பெருமாள் வந்து, ரங்கமன்னார் வந்து சொல்றாரு, ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை ஓட்டு பார்த்து அழகு பார்த்த மாலை இருக்கே, அதுவே எனக்கு சிறந்தது அப்படின்ற. அதுதான் எனக்கு வேணும், அதுவே எனக்கு சிறந்தது, அந்த மாலையே கொண்டு போடுன்ற. மறுநாள் மாலையை போட்டு அழகு பார்த்துட்டு கொடுத்த மாலையை கொண்டு போய் கொடுக்குற. அதை போட்ட உடனே நிற்கிறது கழுத்துல.
அப்போதான் பெரியாழ்வாருக்கு உரைக்கிறது. ஆஹா, நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறது குழந்தை இல்லை, தெய்வ பிறவி அப்படின்னு. இவ வந்து பெருமாள் மேல ஆசைப்படுற. பெருமாள் ரங்கமன்னாரும் ரங்க இவ பெருமாள் மேல எப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மேல ஆசைப்படுற ஆண்டாள். ரங்கநாதரும் அதுக்கு வந்து சரி இந்த மாதிரி ரங்கநாதர் சொல்றார். ரங்கநாதருக்கு இவ வந்து சொல்றா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றா. சொன்ன உடனே இவருக்கு மாப்பிள்ளை தேடுறாரு அப்பா. தேடும்போது எனக்கு ரங்கநாதர் வேற யாரும் கல்யாணம் பண்றதை நான் ஒத்துக்க மாட்டேன், மனித பிரிவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறா. அப்புறம் அவர் வந்து இவர் எப்படியே இது மனசுல பொண்ணை பெத்தாலே அப்பாவுக்கு எல்லாம் கலக்கம் தானே. கலங்கி போய் அப்படியே உட்காந்துருக்காரு. படுத்துக்கு போய் ராத்திரி கனவுல வந்து பெருமாள் வந்து ரங்கநாதர் வந்து நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பொண்ணை கல்யாணம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்றார். அந்த விஷயத்தை சொல்லிட்டு பங்குனி மாசத்துல ஒரு தேதியை சொல்லி அந்த அந்த நாள்ல ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்குது பாருங்க, அந்த நாள்ல கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுறார். அவளையும் கூப்பிட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுறா. இதுக்கு நடுவில் இவ என்ன பண்றா, இந்த இவர ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்தியாயினி விரதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல காத்தியாயினி தேவியை நினைச்சு விரதம் பண்றது. அந்த விரதம் பண்ணோம்னா கல்யாணம் நல்ல நல்ல கணவன் அமைவான், நல்ல நினைச்ச புருஷன் மனசுல நினைச்ச புருஷன் அமைவான் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தது. அதை இவ என்ன பண்றா, காத்தியாயினி விரதம் பண்றா. அந்த காத்தியாயினி விரதத்துக்காக தான் ஒவ்வொரு நாளும் காத்தால போய் பாடல் பாடி பாடி காத்தால அது வந்து நோன்பு இருக்குதுன்னா காத்தாலே எடுத்து போய் பெருமாளை சேவிக்கணும். நோன்பு எடுத்துட்டு ஒரு இடத்துல கூடி எல்லாரும் அந்த நோன்பை பண்ணிட்டு எழுந்து போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். அந்த இது அதைத்தான் அந்த திருப்பாவை 30 பாட்டுக்கும் ஒவ்வொரு அவன் மட்டும் அதை பண்ணிக்கணும்னு நினைக்கல. இருக்கிற எல்லா அந்த ஆட்சிமார்கள் எல்லாரும் அங்க இருக்கிறவா எல்லாம் அந்த இவளோட தோழிகள் இருக்கிறவாள் எல்லாம் அவளுக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல அக்கடமன் அமையணுன்றத மனசில் நினச்சிட்டு அவளை எல்லாமும் கூப்பிட்டு போறா. அவளை எல்லாம் எழுப்புறா வந்து காத்தியாயினி விரதத்துக்கு அந்த நோன்பு இருக்கிறதுக்கு காத்தால எழுப்புறது. அதுதான் திருப்பாவை 10 பாட்டு. இது இப்படி இருக்க அவளுக்கு வந்து நிச்சயமாயிடுறது. பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டார, எனக்கு வந்து ரங்கநாதர் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு ரங்கநாதர் கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு 1000 வட்டி அக்கார வடிசல் பண்ணி கொடுத்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு இவ கல்லழகர்கிட்ட வேண்டிக்கிறா. மதுரை கல்லழகர்கிட்ட வேண்டிக்கிறா. கல்லழகர் மதுரையில தான் ராஜா. மதுரையில வந்து வல்லப பாண்டியன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு வரவுலையும் வந்து இவர் சொல்றாரு, ரங்கநாதர் சொல்றாரு, நான் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆண்டாளை இப்போ தகுந்த மரியாதையா ஸ்ரீரங்கத்தை காட்சிமான்னு சொல்றார். இவர் பெரியாழ்வார் கனவுலையும் சொல்லிடுறார். இவன் வந்து அதுக்குள்ள திருப்பாவை 30 பாட்டும் பாடுறா இல்லையா. அந்த திருப்பாவை 30 பாட்டும் முடியறது. முடிஞ்ச உடனே ஒரு நாள் பார்த்து அவளை கூட்டின்னு போறா. அவர் என்ன பண்ற, வல்லபாண்டியன் என்ன பண்ணானா, மதுரையில இருந்து அதுக்கு தான் சொல்ல வந்தேன், மதுரையில இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல் போட்டான் நான் இடமா இவளை அழைச்சின்னு போறதுக்கு. அவ்வளவு தடப்படலாம். ஏன்னா பெருமாள் வந்து ஏற்கனவே இவருக்கு பொறுக்கி இறக்கி கொடுத்தாரு இல்லையா. அதுல இருந்து பெரியாழ்வார் ரொம்ப ஸ்நேகம். பெரியாழ்வார் மேல உயிர் அந்த வல்லப நம்பிக்கை வல்லப பாண்டியனுக்கு. அதனால பெரியாழ்வார்கிட்ட வந்து கேட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல் போட்டாராம். போட்டு ஆண்டாளை கூட்டின்னு போனாராம். எல்லாரும் வந்து அந்த தகுந்த மரியாதையோட கூட்டின்னு போயிருக்கா. கூட்டின்னு போனோடனே அங்கேயும் பட்டாச்சாருக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நான் ஆண்டாளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளை வந்து தகுந்த மரியாதையோட கூப்பிட்டுக்கோன்னு. அவளை பூர்ண கும்பம் வச்சு வரவேற்று எல்லாம் பண்ணி அங்கே கொண்டு போய் ஆண்டாள் பெருமாளுக்கு முன்னாடி நிறுத்துறா. நிறுத்தின உடனே அப்படியே போயிடுறா. அவன் அப்படியே நேரம் உள்ள போயிடுறா. பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கு கல்யாணம் ஆகலை. திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ, ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆகலை. இவ அங்க போய் மாலையை வச்சு நிக்கிறா. நிற்கும் போது அப்படியே பெருமாள் தெரியுறார் கண்ணுக்கு. இவ கண்ணுக்கு உண்மையாவே பெருமாள் தெரியுறா. வாவான்னு கூப்பிடுறா. இவ அப்படியே போய் ஜோதியா போய் ஐக்கியமாயிடுறா பெருமாள். அதுக்கப்புறம் பெருமாளும் நான் மகாலட்சுமி காட்சி கொடுக்குறா. நான் வந்து இங்க சேர்ந்துட்டேன்னு மகாலட்சுமி அந்த இவ வந்து ஆண்டாள் வந்து மகாலட்சுமியா காட்சி கொடுக்குறா. நான் வந்து பெருமாளோட ஐக்கியமாயிட்டேன்னு சொல்றேன், சந்தோஷமா இருக்கிறதா காட்டுறேன் சொல்றா. அவ சொல்லிட்டு போறா. கல்யாணமா பண்ணி வைக்கல. கல்யாணமா பண்றதுக்கு முன்னாடி அவளே போய் அவர் கூட சேர்ந்துடுறா. அதுதான் ஆண்டாளோட கதை. அது இதை வந்து நாளையிலேருந்து திருப்பாவை பார்ப்போம். திருப்பாவை பாடின பாசுரங்கள் சொல்றேன். இது நான் சும்மா ஆண்டாள் கதை மேலோட்டமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொன்னேன். இந்த 1000 அக்கார வடிசல் பண்ணி பண்றேன் வேண்டாம் பத்தியில 1000 காலத்துல வந்து அக்கார வடிசல் பண்ணி உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு இவதான் பெருமாளோட ஐக்கியமாயிடுறாளே. அது பண்ண முடியல. ஒரு நாள் ராமானுஜர் கனவுல வந்து அண்ணான்னு கூப்பிடுறா. அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு வந்து நான் வந்து வேண்டிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ண முடியல, அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றா. நான் வேண்டிட்டேன், என்னால் பண்ண முடியலன்னு சொல்றேன். சொன்ன உடனே ராமானுஜர், நான் இருக்கேன், நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டு, அதனால தான் அவருக்கு பேர் அண்ணன் பெருமாள்னு ஒரு பேர் உண்டு. அண்ணன் என்னை கூப்பிட்ட, அதனால நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 1000 கிங்காலத்துல, கிங்காலம் தான் பெரிய பெரிய இது,
2 பேர் 3 பேர் பிடிச்சி தூக்குறதா ஒரு 10 படி 15 படி சாதம் வடிக்கும் ஒவ்வொரு கிங்காலமும். அவ்வளோ பெரிய கிங்காலத்தில் 1000 கிங்காலத்தில் வந்து அக்கார வடிசல் பண்ணி, அக்கார அடிசல்ன்றது அக்காரம்னா இனிப்பு. இப்போதான் அது வந்து அக்காரம்னா இனிப்பு. அதை வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து அக்கா பிரிச்சுட்டு காரத்துக்கு வந்து தனியாக சொல்லிட்டா. அக்காரம்னா இனிப்பு, அடிசல்னா அரிசி. அரிசியோட இனிப்பு சேர்ந்து ஒரு இது அது பாயசம் மாதிரி இருக்கும் அது பண்ணுறது. அது இப்போ பெரும்பாலும் பிராமின் வீட்டில் நிறையா பண்ணுவாங்க. அதை பண்ணி கொண்டு போய் அங்கே பண்ணுறார். இன்றைக்கும் ராமானுஜர் நிறைவேற்றுறார். இன்றைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி ராமானுஜரோட பிரார்த்தனையா சின்ன சின்ன அப்போ பாதி கிங்காலத்தில் பண்ணல, ஆனால் காரவடிசியில் பண்ணி சின்ன சின்ன கெட்டில் 1000 வட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, வட்டி சின்ன சின்ன வட்டியில் வச்சு 1000 வட்டியில் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இன்றைக்கும் நடக்கிறது, இப்போயும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் அவ வேண்டிட்டு தான் ராமானுஜர் தீர்த்து வைக்கிறார். அதனால தான் ராமானுஜர் பேர் அண்ணன் பெருமாள்னு ஒரு பேர் உண்டு. சரி, நாளைக்கு இருந்து நம்ம திருப்பாவை பாசங்களை பார்ப்போம். தேங்க்யூ.